ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம மல்லாட்டு பயிர் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது தோசை கூட இட்லி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே வந்து நம்ம கெட்டியாக துவையெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது எல்லா விதமான சாதத்து கூட கூழு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மல்லாட்டு பயிர் சட்னி வந்து நம்ம பாதாம் பயிருக்கு ஈக்குவலான சத்து இதில் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மல்லாட்டு பயிர் சட்னி அரைக்கிறதுக்கு நான் வறுத்த மல்லாட்டு பயிர் எடுத்து வச்சுருக்கோம். வறுத்த மல்லாட்டு பயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காவை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி எடுத்துக்கிறதுனாலும் துருவி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஒரு 5 கார மிளகாய் சேர்த்துருக்கோம். காஞ்ச மிளகா, சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து நம்ம புளி எடுத்துருக்கோம். அந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம சட்னி வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம். இதை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஊற்றி இதில் கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தாளிப்புக்கு வந்து ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கோம். இந்த பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். அவ்வளோதான், இது தாளிக்கும். கடுகு உளுந்துலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம சட்னியில் வந்து ஆட் பண்ணி நம்ம தாளிப்பை வந்து சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டான மல்லாட்டு பயிர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.